உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை எனும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி வாசகங்களுக்கான கலந்துரையாடலோடு தந்தையர்கள் நாங்கள் உங்கள் முன்னால் வருகின்றோம். வாருங்கள், ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறுக்கான வாசகத்திற்கு நாம் செவிமடுப்போம். இன்றைக்கு சற்று வித்தியாசமாக 2ஆம் வாசகத்திலிருந்து இந்த சிந்தனையை தொடங்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள் இன்றைக்கு 2ஆம் வாசகமாக தரப்பட்டுள்ளது. பவுலடியார் இப்படி தொடங்குகிறார்: சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகின்றேன். ஏன் மக்கள் மறந்து போயிடுறாங்க. கொரிந்து நகர மக்கள் நினைவில் வைத்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதை மீண்டும் நினைப்பூட்ட வேண்டி இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலும் அப்படித்தான். கிறிஸ்துவனுடைய போதனைகள், கிறிஸ்துவனுடைய புதுமைகள், கிறிஸ்துவனுடைய வாழ்வு, கிறிஸ்துவனுடைய அறிவுரைகள், அதனால் நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒழுங்குகள், கட்டளைகள், இவற்றை பல வேளைகளிலே நாம் மறந்து விடுகிறோம் அல்லது நாம் அதன்படி நடக்க மறுத்து விடுகின்றோம். ஆகவே நமக்கு நினைப்பூட்ட வேண்டியுள்ளது. இன்றைக்கு இந்த இயேசுவினுடைய இந்த நற்செய்தியை அவர் நினைப்பூட்டுகிறார். முதலிலேயே அவர் தெளிவுபடுத்துகிறார், எது நற்செய்தி, அதுவும் கிறிஸ்தவ நற்செய்தி என்பது என்ன? நம்முடைய பாவங்களுக்காக இயேசு இறந்தார், இயேசு உயிர்த்தார், அந்த இயேசு வாழுகிறார், அவர் நம்மை மீட்டிருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி. பவுலடியார் இந்த இறை அனுபவத்தை அவர் தமஸ்கு நகர் சாலையிலே கண்டறிந்தார். உயிர்த்த ஆண்டவரால் தொடப்பட்டார். அதனால் அவருடைய வாழ்க்கை மாறிற்று. நீங்கள் நல்லா சொன்னீங்க. இந்த நற்செய்தி என்ற வார்த்தை எவாங்கேலியோன் என்று சொல்லுவார்கள். அந்த ரோமை கலாச்சாரப்படி நற்செய்தி என்றால் எது என்றால், ஒரு போரில் மன்னர் வெற்றி பெற்றதை வந்து சொல்லுகின்றதான் நற்செய்தியாக இருந்தது. ஆனால் அதே வார்த்தையை பவுலடியார் தன்னுடைய கடிதத்தில் மட்டும் ஏறக்குறைய 50 இடங்களில் எவாங்கேலியோன் என்ற வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நீங்கள் சொன்னது போல, இந்த நற்செய்தியெல்லாம் பெரிய நற்செய்தி இல்லையா, என் ஆண்டவர் எனக்காக வந்தார், இறந்தார், உயிர் தெழுந்தார், அதுதான் மிகப்பெரிய வலிமையான வல்லமை வாய்ந்த நற்செய்தி. அந்த நற்செய்தி மட்டும்தான் மீட்பை தரும் என்று சொல்லுகிறார். நற்செய்தியை பற்றி அவரே எப்படி சொல்லுகிறார் என்று கடிதங்களில் பார்க்கின்றோம். குறிப்பாக ரோமையர் 1:16 சொல்லுவார்கள், நற்செய்தி என்பது கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அந்த மீட்பு உண்டு என்று சொல்லுகிறார். இந்த பின்னணியில்தான் இன்றைய 3 வாசகங்களில் சொன்னது போல ஒரு கருத்தை முன்வைக்கிறது, அழைப்பை பற்றி. பவுலடியார் தன்னுடைய அழைப்பை இந்த நற்செய்தியினுடைய பின் அமைவிலை வைத்து பார்க்கின்றார். அந்த நற்செய்திக்கு உச்சகட்டமாக இருப்பது ஆண்டவருடைய உயிர்ப்பு. அதை தான் இந்த 15ஆம் அதிகாரத்திலே படிப்படியாக நாம் சிந்திக்கப் போகின்றோம். அந்த உயிர்ப்பினுடைய பின் அமைவில், ஏனென்றால் பவுலடியார் சந்தித்தது அந்த உயிர்த்த ஆண்டவரைத்தான். இவர் தன்னுடைய அழைப்பை பற்றி சொல்லுகின்ற இன்றைய பகுதியிலே தனக்கு ஏதோ ஒரு குறுக்கீடு ஏற்பட்டு, ஒரு மாற்றம் ஏற்பட்டு, அருள் தன்னை தாக்கியதாக, தன்னை தன்வயப்படுத்தி கொண்டதாக, கடவுளுடைய அருள் தன்னை தன்வயப்படுத்தி கொண்டதாக அந்த அனுபவத்தை அழகாக சொல்லுகிறார். அதை தான் அவருடைய அழைப்பாகவும் நாம் பார்க்கின்றோம். அந்த அழைப்பின் பொழுது நடந்ததை பற்றி அவர் எங்குமே வெட்கப்படுவதே இல்லை. நான் கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினேன், கொலை செய்தேன், இத்தனை பேரை கொலை செய்தேன் என்று சொல்வதற்கு அவர் தயங்குவதே இல்லை, வெட்கப்படுவதே இல்லை. அந்த அருள் என்னை புடை சூழ்ந்த பிற்பாடு, என்னை ஆட்கொண்ட பிற்பாடு என்னுடைய அந்த மதிப்பீட்டு கட்டமைப்பு மாறுகின்றது. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மை வேல்யூஸ் அப்படியே மாறுகின்றது. இதுதான் வாழ்வு என்று கண்டுபிடிக்கின்றேன், அதற்கு நான் இனிமேல் பிரமாணிக்கமாக இருக்கின்றேன் என்று சொல்லி இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியதான் இந்த நற்செய்தி. இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தான் கடவுளுடைய அருள். அந்த அருள்தான் என்னை இந்த நிலையில் வைத்திருக்கிறது. எனவே இந்த அருள் என் நிலை வீண் போகாமல் இருக்க நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று தன்னுடைய அழைப்பை இயேசுடைய உயிர்ப்பிலும் இயேசுடைய இந்த ஆட்கொள்ளலிலும், அருள் ஆட்கொள்ளலிலும் வைத்து பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம். அடிப்படையில் எனக்கு புரிந்தது என்னென்னா, கடவுள் தகுதி இருப்பவர்களை அழைப்பது கிடையாது, மாறாக தகுதியற்றவர்களை அழைத்து தகுதியை தருகிறார். மற்றவர்களைப் போலவும் என்னை அழைத்தார், ஆனால் அதே நேரத்தில் எல்லோரைப் போலையும்
தகுதியற்ற காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற தன்னுடைய அந்த தகுதியின்மையை அவர் ஏற்றுக்கொண்டு இந்த அழைப்புக்கு அவர் ஈடு கொடுத்து பதில் கொடுத்து வாழ முயற்சி செய்வதை, அதற்கு உயிர் தாண்டவர் உறுதுணையாக இருப்பதையும் உடன் இருப்பதையும் அவர் அறிக்கை செய்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். பவுலடிகளார் தன்னுடைய அழைப்பை 2 விதத்தில் கட்டமைக்கிறார். ஒன்று, நீங்கள் எல்லாம் சொன்னது போல காலம் தப்பி பிறந்த குழந்தை, நம்ம கொரப்பிரசவம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தன்னையே தாழ்த்தி கொள்ளுகிறார். ஆக அவர் முதலில் கட்டமைத்தது, அழைப்பை கட்டமைத்தது ஒன்று தாழ்ச்சி. ஒரு புனிதர் சொல்லுவார், 3 புண்ணியங்கள் நம்மை புனிதராகும். ஒன்று தாழ்ச்சி, 2வது தாழ்ச்சி, 3வதும் தாழ்ச்சி. இது முதல் கருத்து. 2வது, அவருடைய அழைப்பை கட்டமைத்தது கடவுளுடைய அருளால் தான். பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ எம் வாட் ஐ எம். இந்த 2ல் தான் தன்னுடைய அழைப்பையே கட்டமைக்கிறார். ஒவ்வொரு மனிதருக்கும் இப்படித்தான் இறை அனுபவம் அழைப்பை கொண்டு வந்து தருகிறது. கடவுளுடைய வாழ்க்கையில் இடர்படுகிறார். பல நேரங்களில் நாம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் அதற்கு நாம் பதில் சொல்லுகிற பொழுது கடவுளுடைய அழைப்பை மனிதன் உணர்ந்து அவன் ஒரு புது வாழ்வு வாழுகிறான். இன்றைய திருப்பலியின் முதல் வாசகம் ஏறக்குறைய இதை போன்ற ஒன்றைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. எசையா இறைவாக்கினருடைய அழைப்பு, எசையா இறைவாக்கினருடைய மனம் திரும்புதல், எசையா இறைவாக்கினருடைய இறை அனுபவம். எசையா இறைவாக்கினர் 6ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் அவருடைய அழைப்பை நமக்கு விளக்கமாக பதிவு செய்து தருகின்றன. அதன்படி தெற்கில் இருந்த யூதேயாவை எருசலேமில் தலைநகராக கொண்டு ஆண்ட அரசர்களின் வரிசையிலே கிமு 769 முதல் 758 வரை ஆண்ட அரசர் இந்த ஊசியா. இந்த ஊசியாவுடைய சிறப்பு என்னவென்றால், சாலமோனுக்கு அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார்கள் வரலாற்றிலே, சாலமோனுக்கு அடுத்தபடியாக எருசலேமையும் யூதேயாவையும் வலுப்படுத்தினார், பலப்படுத்தினார், அழகுபடுத்தினார், விரிவுபடுத்தினார். சுற்றியிருந்த எதிரிகளை எல்லாம் அவர் ஓரளவுக்கு அவருடைய இடத்திலே அடக்கி வைக்கின்றார். எருசலேமின் மகிமையை வெளிக்கொணர்ந்தவர் அவர். இந்த பின்னணியில் வரும்போது எருசலேம் மிக செழிப்பாக மிக உயர்ந்து இருக்கின்ற நேரத்தில் யூதேயாவும் மிக வலிமை பெற்று, அரசியல் வலிமை, சமய வலிமை அல்லது சமயத்தினுடைய அந்த அர்த்தமுள்ள வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்கே இந்த காட்சி அரங்கேறுகிறது. அப்போது அவர் ஆலயத்தில் இருக்கின்றார், எருசலேம் ஆலயத்திலே. அப்பொழுது அவர் கண்ட காட்சியை தான் அவருடைய அழைப்பின் நிகழ்வாக இங்கு பதிவு செய்து தரப்படுகின்றது. எசேயாவின் அழைப்பை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன கேள்வி வந்துச்சு. வழக்கமாக அழைப்பு என்பது முதலிலேயே கொடுக்கப்பட வேண்டும். இந்த 1 முதல் 5 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது அந்த இஸ்ராயேல் மக்களுடைய பாவங்களை தந்தை அவர்கள் ஒரு முறை சொன்னார் அல்லவா? எசாயா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எருது தன் உடையவனை தெரிந்து கொள்கிறது, கழுதை தான் எங்கே எஜமான் தனக்கு உணவு வைக்கிறாரோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்குது, ஆனால் இஸ்ராயேல் மக்கள் என்னை அறியவில்லை. அதெல்லாம் படிக்கும் பொழுது எசையா இறைவாக்கினர் இந்த மக்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மக்களை சுட்டி காட்டுகின்றார். ஆனால் 6வது அதிகாரத்தில் அந்த தூயகத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, அந்த மக்களை போல நானும் பாவிதான், அந்த பாவ கூட்டத்தில் நானும் இருந்திருக்கிறவன், அசுத்த உதடுகள் கொண்டவன் என்ற ஒரு தயாரிப்பாகத்தான் இந்த ஒரு அதிகாரத்தை நான் பார்க்கிறேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு விரலை நாம் நீட்டி அடுத்தவர்களை குற்றம் சுமத்துகிற பொழுது 4 விரல்கள் நம்மை நோக்கி நீயும் குற்றவாளி என்று சொல்லுகிறது. ஐயா, அவங்கள பாரு, இவங்களை பாரு, இஸ்ரேல் மக்களை பாரு, அரசர்களை பாரு, குருக்களை பாரு என்று குறை சொல்லுகிற ஒரு இறைவாக்கினராக, அடுத்தவருடைய தவறை மாட்டும் சுட்டி காட்டுகிற ஒரு இறைவாக்கினராக இந்த முதல் 5 அதிகாரங்களிலே இந்த எசையா காண்பிக்கப்படுகிறார். ஆனால் அவருக்கு இந்த விண்ணக காட்சி, அரியணையில் ஆண்டோடைய தொங்கல் ஆடை, தூதர்கள் குறுக்கு நெடுக்குமாக பறந்து பறந்து பணியாற்றுகிற அந்த ஒரு காட்சி காட்டப்படுகிறது. அந்த பரவச காட்சியிலே வாழ்க்கை மாறி போய்விடுகிறது. இந்த நம்ம அழைத்தல் பற்றி பார்க்கும்போது எசையாவாக இருக்கட்டும், இறைவாக்கினரும், ஆண்டவரே நான் சிறுப்பில் எனக்கு பேச தெரியும், என்னையான் கூப்பிட்டீங்க அப்படின்னு தன்னுடைய தகுதியின்மையை அவர் உணர்கிறார். அதே போல் அந்த 2ஆம் வாசகத்தில் பார்க்கும்போது பவுலடிகளாரும் அந்த தமஸ்கு செல்லும்போது, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தன்னுடைய தகுதியின்மை அதை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த நற்செய்தி வாசகத்திலும் கூட அந்த மீன்பாடுகள் நிறைய பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ யார் தன்னுடைய நிலையை உணர்கிறார்களோ அவர்கள்தான் கடவுளால் முழுமையாக அழைக்கப்பட்டிருக்கிறார். வரலாற்று நூல்களினுடைய பின்னமையிலே பார்க்கும் பொழுது அரசர்கள் என்பது கடவுளால் நியமிக்கப்படாத ஒன்று, கடவுள் விரும்பாத ஒன்று.
மக்கள் விரும்பி கேட்டது ஒன்று, கடவுள் அதை அனுமதித்தார். ஓகே வச்சுக்கங்க அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் இறைவாக்கினர்கள் கடவுளால் நியமிக்கப்படுகிறவர்கள், அதான் வித்தியாசம் இருக்கிறது. அரசர்கள் மக்கள் கேட்டு வாங்கி கொண்டார்கள். காரணம் சொன்னார்கள், அடுத்தவங்க வச்சிருக்கிறாங்க, அடுத்தவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க, அடுத்தவங்க ஒரு கெத்தப் ஒரு மாதிரி அந்த போர் வீரர்கள் அணிவகுப்பு அதெல்லாம் ஒரு பந்தாவாக இருக்குது, எங்களுக்கு அந்த மாதிரியான பந்தா எங்களுக்கு வேண்டும். அந்த ஆண்டவர் கேட்டால், நீ செங்கல்லும் மண்ணும் சுமந்துக்கிட்டு எகிப்தில் போனப்போ உனக்கு பந்தா எங்கே போச்சு? உன்னுடைய செல்வாக்கு, உன்னுடைய பாதுகாப்பு செங்கடலை கடக்கும் போது எங்கே போச்சு? மற்ற இனங்களை போல நீ இல்லைன்னு நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் நீ அரசனை கேட்க வச்சுக்கோ, ஆனால் அந்த அரசனாலே நீ கஷ்டப்படுவாய் என்று தன்னுடைய வெறுப்பை, அரசர்கள் இந்த அரச கட்டுமானத்திற்கு அவருடைய வெறுப்பை தெரிவிப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த அரசர்களை தட்டி அவர்களை நெறிப்படுத்துவதற்கு, அவர்களை இருக்கும் இடத்தில், இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வைப்பதற்கு இந்த இறைவாக்கினர்கள் தேவைப்பட்டார்கள். எனவே இறைவாக்கினுடைய அழைப்பு என்பது ஒரு உன்னதமான அழைப்பு. அப்போ அவர் யாருக்கு முன்னாடி நிற்கணும்? அரசனுக்கு முன்னாடி நிற்கணும். நிற்கும் போது அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட சொல்லணும், நீ செய்வது தவறு என்று சொல்லணும். அப்போ அவருக்கு வேண்டியது வாய். அந்த வாய் ஆண்டவரால் தொடப்பட்ட வாயாக, சுத்தம் செய்யப்பட்ட வாயாக இருக்க வேண்டும். அப்போது அந்த அழைப்பில் பார்க்கும் பொழுது கடவுள் ஒவ்வொருவரையும் ஒரு காரியத்துக்காக அழைக்கின்றார். எல்லாரையும் சுத்தமாக எல்லாம் வாங்க அப்படின்னு சுத்தமாக ஒரு படைக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிடல. நம்முடைய ஒரு படை சேனை கிடையாது, ஒரு தனிப்பட்ட அழைப்பு. ஒவ்வொரு இறையாட்சி இலக்கு எல்லாருக்கும். அந்த இறையாட்சியை நாம் அடைவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு கொடுத்திருக்கார், ஒரு பணி கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நிர்ணயம் செய்திருக்கிறார். அப்போது இந்த இறைவாக்கினரை அழைக்கும் பொழுது எசையாவை இந்த 3 அழைப்பு அருமையாக தரப்படுகிறது. எசையுடைய அழைப்பு ஒரு வித்தியாசமான அழைப்பு. அது வாய் அழைப்பு, வாய் சுத்தம் செய்கிற அழைப்பு. அதுதான் அவர் சொல்ல, நான் மட்டும் வாய் சுத்தமாக இல்லாமல் இல்லை, எனக்கு பின்னாடி இருக்கிற வேண்டிய மக்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போது அந்த இறைவாக்குக்கு வேண்டிய அருளை அந்த அழைப்பிலே அவர் கேட்டு பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில், அருள் வாழ்வில் 2 வார்த்தைகள் அழகாக சொல்லுவாங்க. பெர்மிசிவ் வில் ஆஃப் காட், பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். கடவுளுடைய அனுமதி திருவுளம், கடவுளுடைய முழுமையான திருவுளம். அரசர்களை ஏற்படுத்தியது கடவுளுடைய அனுமதி திருவுளம். அவங்க எனக்கு இது வேணும், இந்த ஐஸ்கிரீம் வேணும் பிள்ளை கேட்டு வாங்குற மாதிரி அரசரை வாங்கி கட்டிக்கிட்டாங்க. கடவுளுடைய முழுமை திருவுளம் இறைவாக்கினரை நியமிக்கிறது, அவர் அருள் பொழிவு செய்வது. ஆகவே அதிலிருந்து கடவுளுடைய முழுமையானது வெளிப்படுகிறது. அவர் அரசர்களுக்கு முன்னால் நின்று பார்த்தார், ஆனால் இவரை ஆண்டவர் முழுமையான திருவுளத்திற்கு அவரை இங்கே அழைக்கின்றார். அவர் கண்டது ஒரு விண்ணகத்தினுடைய பாடகர் குழு. அந்த பாடகர் குழுவை நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒன்று கடவுளுக்கு இணையாக இல்லை, கொஞ்சம் குறையாக அந்த தூதர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டார்கள். நாம் எப்பொழுதும் முகத்தை தான் கொண்டு போய் காட்ட ஆசைப்படுவோம், ஆனால் இவங்க முகத்தை மூடிக்கிட்டாங்க. 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடிக்கொண்டார்கள், செய்கிற பணிகளையும் அவர்கள் மூடிக்கொண்டார்கள். மற்ற 2ஆல் பறந்தனர். அவங்க பறந்து கொண்டே இருந்தால் தான் அவங்க இருக்க முடியும். அவர்கள் பணியாற்றி கொண்டே இருக்கிறார்கள், பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, தனியாக நம்ம கோயிலில் சில சமயம் பாடுவாங்க, பிறகு அவன் முந்தி பாடுறான்னு சொல்லி இவன் முந்தி பாடுவான், அப்படிலாம் கிடையாது. ஒருவர் மற்றவரை பார்த்து கூவி அழைத்து ஒரு ஒருங்கமைவு, ஹார்மனின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஹார்மனி. மற்றவரை அழைத்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது ஆட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் ஆண்டவரை அவர்கள் பாடி பரவினார்கள். அருமையான பாடல். நம்ம ஒரு முறை தூயவர் தூயவர் சொல்லி பழக்கப்பட்டதுனால அவங்க சொல்ற தூயவர் 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 அப்படின்றப்ப எவ்வளவு அருமையான பாடல். இந்த செராஃபின்கள் புடைசூல் ஆண்டவருடைய மாட்சியை இவ்வளவு பணிவோடு பாடினார்கள். ஆனால் அதை பாடும் பொழுது அந்த காட்சி நமக்கு நினைவுக்கு வரும். அதைத்தான் இங்கே எசையா உணர்ந்து பார்க்கிறோம். ஐயோ அசுத்த உதடுகள் கொண்டவன். அந்த பாடல் பாடும் பொழுது கூட நம்மளும் எசையா போல மாறணும். ஆண்டவரே, எனக்கு அசுத்த உதடுதான் ஆண்டவரே, உன்னுடைய நெருப்பினால் என்னுடைய நாவை தூய்மையாக்கு, என்னுடைய உள்ளத்தையும் தூய்மையாக்குன்னு வேண்ட சொல்லி நமக்கு எசையா கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு திருப்பலியும் நம்ம நற்செய்தி வாசிக்கும் முன்பாக இந்த ஜபத்தை சொல்லி நாம் இந்த சிலுவை அடையாளம் வருகிறோம். ஆண்டவரே, உன்னுடைய நற்செய்தி வாக்களை நாவை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்கிறோம். இறையியலார்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறவர் பிரதர் தாமஸ் அக்வினா. தோமா அக்வினா அழகாக சொல்கிறார், கடவுளுடைய பண்புகள் எல்லாமே முழுமையானவை. எல்லா பண்புக்கும் 100 மார்க் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒருத்தரை சொல்லிக்கிட்டோம்னா அவர் நல்லவர், அவர் வல்லவர், பாடுறதில் கொஞ்சம் குறைச்சி, பேசுகிறதுல கொஞ்சம் திக்குவாயி, நம்ம அவங்களுக்கு எல்லாருக்கும் மார்க் குறைச்சிருவோம். கடவுளுக்கு எதுலேயும் நீங்கள் மார்க் குறைக்கவே முடியாது. எல்லாமே முழுமை, எல்லாமே 100க்கு 100. ஆனால் இந்த 100க்கு 100 இருக்கக்கூடிய அவருடைய எல்லா பண்புகள்லையும் முதன்மையான பண்பு எது அப்படின்னு அவரை ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு இடத்துல கேட்டுட்டு தோமா அக்வினா சொல்கிறார், தூயவர் என்பது தான் அத்தனை பண்புகளிலும் முதன்மை. விவிலியம் முழுவதும் கடவுள் தூயவர் என்பதும்
நாம் அனைவரும் அந்த தூய்மைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதும் தொடக்க நூல் முதல் திருவெளிப்பாடு முடிய இழைந்தோடுகிறது. கடவுளுடைய பரவச காட்சி நம்மை அதற்குத்தான் அழைக்கிறது. அந்த தூய்மை அனுபவம், இறை அனுபவம் இருக்கிறதே, அதான் ஒரு மனிதனை திருத்துகிறது, ஒரு மனிதனை மாற்றுகிறது. இந்த தூயவர் என்ற வார்த்தை கடவுளுக்கு மட்டுமே உரியது. அதையும் நம்ம சொல்லணும். கடோஷ், அது மட்டும் கடவுளுக்கு, அதாவது பிரித்தெடுக்கப்பட்டது, தனிமைப்படுத்தப்பட்டது, அதாவது மற்ற ஏதோடும் அது ஈடு இணை அற்றது. அதுதான் அந்த அர்த்தத்தில் காடோஷ் அப்படின்னு சொல்கிறோம். அது அப்போது இந்த தூயவர் என்பது கடவுளுக்கு மட்டும்தான். அதனால தான் நம்முடைய சொல்லாடல் கூட, நம்முடைய மறைவுரை, மற்ற எழுத்துக்கள் எல்லாம் நம்ம தெளிவாக இருக்கின்றோம். கடவுளுக்கு உரியது மட்டும்தான் தூயது. மற்ற மனிதமாக இருந்து புனிதம் அடைவதெல்லாம் புனிதம்தான். இந்த எசாயாவின் அழைப்பில் கடைசியில் முடிகிறப்ப நான் அந்த கட்டத்தை வியந்து பார்க்கிறேன். அது என்னன்னா, ஆண்டவர் வந்துட்டு அந்த நாவை தொட்டு தூய்மைப்படுத்தி விட்டார், புனிதப்படுத்தி விட்டார், குற்றங்கள் எல்லாம் மன்னித்து விட்டார். அதன் பிறகு ஒரு கேள்வி அவர் கேட்குறார். எசையாட்ட கூட கேட்கல, அவரா பேசிக்கிறாரு. யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார்? இப்போதானே ஒருத்தரை நீ பணிக்காக ஒருத்தரை நியமிச்ச, நேராக சொல்லலாமே, எசையா போ எசையான்னு சொல்லலாமே. ஆனால் சொல்லவில்லை. ஏனெனில் ஆண்டவர் நம்முடைய சுதந்திரத்தை மதிப்பவர். அதனால அங்கே சொல்லலை, என் பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன் எசையா சொல்வார். அது முடிச்ச உடனே எசையா சொல்கின்ற பதில், என்னை அனுப்பும் ஆண்டவரே. இது எப்படின்னா, ஒரு பிளாங்க் செக் எழுதி எசையா ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டார். ஆண்டவரே, உனக்கு என்ன தேவை ஃபில் பண்ணிக்கோ, கவலைப்படாத, நான் போகிறேன் என்று தன்னுடைய ஒப்புதலை, அந்த இசைவை அங்கே தெரிவிப்பதாக நான் பார்க்கிறேன். அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கி யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்ட இடத்துக்கு போங்க அப்படின்னா, அந்த அங்கிள் அனுப்புங்களேன், அந்த ஆண்டி அனுப்புங்களேன், அவங்க நல்லா செய்வாங்க, இவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு அடுத்தவங்கள தான் தள்ளிவிட பார்ப்பாங்களே இல்லாமல், நான் வருகிறேன் அப்படின்னு அந்த கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்கிற அந்த பண்பு மிக குறைவாக இருக்கிறது. இந்த எஸ்ஐயாவினுடைய இறை அனுபவம், எஸ்ஐயாவினுடைய அழைப்பின் அந்த பதில் மொழியும் உண்மையிலேயே நாம் சிந்திப்போமே என்றால் நம்முடைய வாழ்வும் நிச்சயமாக மாறும். கடவுளுடைய அழைப்பு திணிக்கப்பட்டதல்ல, இது ஒரு வாய்ப்பு. அழைப்பு ஒரு வாய்ப்பு, இட்ஸ் an ஆப்பர்ச்சுனிட்டி. நீ பதில் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். அதனால் அழைப்பு ஒரு வாய்ப்பாக நாம் தெளிவாக பார்க்கின்றோம். பேதுரு எப்படிப்பட்ட இறை அனுபவத்தை பெறுகிறார், எப்படிப்பட்ட அழைப்பை அவர் இங்கே பெற்றுக் கொடுக்கிறார் என்பதனை தந்தை அவர்களே கொஞ்சம் விளக்குங்கள். லூக்கா நற்செய்திக்கு உரிய தனி முத்திரைகள் ஒன்று சீடத்துவம். அந்த சீடத்துவ வரிசையிலே அவர் பேதுருடைய அழைப்பை மிக மிக அழகாக படம் பிடித்து விளக்குகிறார். 2 காரியங்களை பார்க்கலாம். ஒன்று, பேதுருவுக்கு முக்கியத்துவம். ஆனால்தான் அங்கு போதித்து கொண்டிருந்த இயேசு கூட்டம் அதிகமாக இருப்பதை கண்டு 2 படகுகள் வந்துவிட்டன. 2 படகுகள் இருந்தவுடன் தங்களுடைய வலைகளை எல்லாம் கழுவி கொண்டிருக்கிறார்கள். அந்த வலைகளை கழுவுவது என்று தன்னுடைய பணிகளை முடித்துவிட்டு திரும்பி விட்டார்கள். மீன் பிடித்துவிட்டு அல்லது மீன்பிடி முயற்சி அன்றைய வேலையை முடித்துவிட்டு திரும்பி இருக்கிறார்கள். அந்த ஒரு சூழ்நிலை. இவர் படகில் ஏறி போதிக்கின்றார். அது சீமோனுடைய படகு என்று சொல்லப்படுகிறது. இங்கே சொல்லப்படுவதெல்லாம் இந்த சீமோன் அவருடைய இயற்பெயர். அவருடைய இயற்பெயரிலே நாம் எல்லோரும் இயற்கையிலே எவ்வளவு பலவீனமானவர்கள். கடவுள் நம்மை அழைத்து ஆட்கொண்டு அருள் பொழிவு செய்து அனுப்பும் வரை நாம் மனிதர்களாக இருக்கின்றோம். நாம் ஒன்றுமில்லாத பதறு போல் இருக்கின்றோம், அற்பமானவர்களாக இருக்கின்றோம். அதிசயம் நடக்க வேண்டும் என்றால் நாம் ஆங்கிலத்தை பாடுவது போல, கிரேட் திங்ஸ் ஹேப்பன் when God mixes with man. கடவுள் நம்மிலே கலக்கும் பொழுது தான் அந்த பெரிய காரியங்கள் நடக்கும். எனவே இந்த பெரிய காரியத்துக்கு ஆயத்தப்படுத்துகின்றார். ஒன்று. 2வது, அவருடைய அழைப்பிலே ஒரு அதிகமாக ஆழத்திற்கு செல்வது போல, தந்தை குறிப்பிட்டது போல, நீ மீன் பிடிப்பவன் வேறு ஒன்றை பிடிக்கப் போகிறாய் என்ற உயர்ந்த நிலைக்கும் அவரை அழைத்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். அதாவது வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள், வேலையை முடிச்சிட்டாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒன்றும் கிடைக்கல. அந்த வேதனை, ஏன்னா மீன் பிடிக்கிறவங்களுக்கு அந்த மீன் அந்த கிடைச்சாதான் அவங்களுக்கு தன்னுடைய வாழ்வாதாரம். எதுவுமே கிடைக்காம வலைகள் அலசிட்டு இருக்கிறப்ப அவங்க வேதனை. ஒருவேளை அந்த வலைகள் அலசுறப்ப கூட, ஐயோ எதுவுமே கிடைக்கலையேன்ற கண்ணீர் கூட அந்த வலைகளில் கலந்து அந்த கடலில் கரைந்திருக்கும். ஏன்னா அதுவும் ஓர்ப்பு தான், அந்த கடல் நீரும் ஓர்ப்பு தான். ஒருவேளை அந்த ஒரு வேதனையில் ஏசுனா சாமி வராரு, எல்லாம் டயர்டாக இருக்கிறாங்க. ஏசுனா சாமி சீமோனை அழைப்பதற்கு முன்பாக அவருடைய படகையும் தேர்ந்தெடுத்திருப்பாரோ இன்னும் தெரியல. இப்போ மேலே ஏறிட்டு போலாம் வா என்று சொல்லுவது ஒருவேளை சீமோனுக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு மனசில். ஏன்னா ஒன்றுமே கிடைக்கல. ஒன்று. இன்னொன்று, கவலை தோய்ந்த முகம். அதே நேரத்தில் ஒரு மாதிரியான டயர்ட்னஸ் இருக்குது. அந்த நேரத்தில் கூட சிறு சிறு தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய அழைப்பை நாம் பெற வேண்டும் என்றால் அந்த சிறு சிறு தியாகங்களை செய்தோம் என்றால் நிச்சயமாக அவருடைய அழைப்பினுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை, எதற்காக இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் பேதுருவை நான் இங்கு வித்தியாசமாக பார்க்கிறேன். இந்த பேதுருடைய இந்த அழைத்தலை ஒவ்வொரு முறை நான் படிக்கும்போதும்
எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நான் இயேசு எதேச்சியாக போன உடனே பேதுரு என்னை பின்பற்றி வா அப்படின்னு நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார். பேதுரை பற்றி ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரிந்திருக்கும். ஒருவேளை பேதுருவுக்கு வந்து ஆண்டவரை தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியல, அது பெரிதாக இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இயேசுவுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் பேதுரு தனக்கு தேவை, இவர்தான் தன்னுடைய பிரதிநிதி, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இவர்தான் பிரதிநிதியாக இருக்க போகிறார், இந்த திருவை வழி நடத்த போகிறார். இதெல்லாம் தெரிந்த ஆண்டவர் ஒன்றுமே தெரியாத பேதுருவை அழைக்கிறார். எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே, அது ஒரு சீடத்துவ வாழ்க்கைக்கு அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த ஒரு சூழ்நிலைக்கு எதுக்குமே அந்த அடிப்படை தகுதியே இல்லாத ஒரு மனிதன், ஒரு மீனவர், படிக்காதவர், பாமரர், அவரை அழைத்து இது தனக்கு இந்த மனுஷன் தேவை, இந்த மனிதன் தான் எனக்கு என்னுடைய வழிமரபினரை வழிநடத்தக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமில்லாத பேதுருவை அழைத்திருக்கிறார்ன்றா கடவுளுடைய அன்பு பாருங்க எவ்வளோ பெரிய அன்பாக இருக்கும். அப்படிதான் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். திருத்தந்தை 2ஆம் ஜான் பாலுடைய அந்த துக்கு நாள்த்தும் அப்படிங்கிற அந்த சிறிய நூலானது இந்த ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போதல் அந்த கருத்தை ரொம்ப வலியுறுத்தி ரொம்ப விரிவாக நிறைவாக பேசுகிறது. அதற்கு விளக்கம் கொடுக்கிற விதத்தில் மிலான் நகரத்து முன்னாள் பேராயர் கர்தினால் மரிய மார்ச்சினி, மறைந்த பேராசிரியர், அவரும் மறைமாவட்டத்துக்கு அதை வைத்து ஒரு நூல் வெளியிட்டிருந்தார். நான் அந்த நூலையும் படித்திருக்கிறேன். அவர் அந்த நூலிலே இன்னொரு கருத்தை இதில் வலியுறுத்துகிறார். அது என்ன கருத்து என்றால், இந்த வசனத்தை பாருங்கள், திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு இயேசுவை நெருக்கி கொண்டிருந்தனர். மக்கள் இயேசுவிடத்திலே இறைவார்த்தையை கேட்க வந்தார்கள். கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் அவர் அந்த படகுல ஏற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. தள்ளி தள்ளி கொண்டு போய் அவரை படகுல ஏற்றி விட்டாங்க. அதன் பிறகு இயேசு அவர்களுக்கு இறைவார்த்தையை போதித்து முடிக்கிறார். அந்த இறைவார்த்தை என்ன செயலை ஆற்றியது அப்படிங்கிறத அங்கே எல்லாரும் பார்த்தாங்க, அனுபவிச்சாங்க. இறைவார்த்தை குணப்படுத்தியது, இறைவார்த்தை பேயை விரட்டியது, இறைவார்த்தை அழுது கொண்டு வந்தவர்களுக்கு ஆறுதல் தந்தது, இறைவார்த்தை அடிமைப்பட்டு கிடந்தவர்களுக்கு விடுதலையை கொடுத்தது, இறைவார்த்தை அனைத்தையும் ஆற்ற வல்லது. இயேசுவின் வாயிலிருந்து மொழிந்த அந்த இறைவார்த்தை, இயேசுவே வார்த்தை தான், அந்த இறைவார்த்தை அவருக்கு புறப்பட்ட வார்த்தை அதை செய்தது. பேதுரு நீங்கள் சொல்கிற மாதிரி சோகத்தில் கடலில் போய் ஒரு ஐரு மீன் கூட பிடிக்காமல் அப்படி சோகமாக திரும்புகிறார் உட்காந்துக்கிட்டு. அப்போ இந்த இறைவார்த்தையை கேட்டு இதை விட மேலானது ஒன்று இருக்குது, அது நம்மளை இது பண்ணுச்சு. அப்போ தான் அவர் சொல்கிறார், ஆழத்தை தள்ளி கொண்டு போகும்பொழுது அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், ஐயா இரவு முழுதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தோம், ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் சொற்படியே இந்த வலைகளை போடுகிறேன். அப்போ அந்த சொற்படியே அதற்கு கர்தினால் மரிய மார்ச்சினி அவர்கள் மரியாளுடைய அந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் வரக்கூடிய பணிவு இருக்கிறது அல்லவா, மரியாளும் இறைவார்த்தைக்கு பணிந்தாள், இங்கு பேதுருவும் அந்த இறைவார்த்தைக்கு பணிகிறார். அதற்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, நாம் அந்த இறைவார்த்தைக்கு பணிய வேண்டியது தன்மை, இதனை ரொம்ப அழகாக விளக்கி கொண்டு போவார். இந்த இறைவார்த்தைக்கு பணிதல் என்பது சீடத்துவத்தின் முக்கியமான ஒரு அடையாளம். அழகு. அதன் தந்தை அவர்கள் சொன்னார். அதே போலதான் சொற்படியே வலைகளை போடுகிறேன், ஆண்டவரே திருவுளப்படி நடக்கிறேன், இதோ திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன், யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளன என்ற வார்த்தைகள் எல்லாமே கூட ஆண்டவரை பின்பற்றுகின்ற ஒரு இசைவை தருவதாக பார்க்கிறேன். அதோடு கூட இந்த நற்செய்தியில் இன்னொரு வித்தியாசம் என்னவென்றால், அனைத்தையும் விட்டுவிட்டு, இந்த மார்க் நற்செய்தி மத்தேயு நற்செய்தியில் தந்தையும் படகையும் விட்டுவிட்டு வந்தார்கள் என்று இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் மட்டும்தான் அனைத்தையும் விட்டுவிட்டு என்று இருக்கும். Total abandonment of everything is the characteristics of discipleship. சீடத்துவத்தின் மிக மிக முக்கிய பண்பு என்னவெனில், அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று வருவது. செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் லீட்ஸ் டு காட் அவேர்னஸ் என்று சொல்லுவார்கள். இந்த இறை அனுபவத்திற்கு முதல் படி என்னை நான் அறிந்து கொள்ளுதல், என்னுடைய இருப்பு நிலையை நான் இருப்பது போல அறிந்து கொள்ளுதல், அதுதான் முக்கியமானது. இன்றைய 3 வாசகங்களின் அழைப்பிலும் நான் இதை பார்க்க முடிகிறது. they come in touch with themselves. நான் யார் என்ற அந்த தொடுதலை அவர்கள் உணரும் பொழுது கடவுளை அவர்கள் பார்க்க முடிகிறது, கடவுள் அனுபவத்தை, கடவுள் அழைப்பை அவர்கள் பெற முடிகிறது. இங்கும் அதுதான். அதனுடைய விளைவு தான் பேதுரு ஆண்டவருடைய காலில் விழுந்து, அடியேனை விட்டு, பாவி அடியேனை விட்டு நீர் போய்விடும், நான் உமக்கு தகுதியே கிடையாது. நான் நினைச்சாலும் வேற, ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி வேற மாதிரி அவர் நினைச்சிருந்திருப்பார். ஆனால் இப்போது கதையே வேறையாக இருக்குது, உங்களுடைய வார்த்தையை நம்பி போட்டேன், ஆனால் நான் நினைக்காதெல்லாம் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயேசுவிடம் சரணடைகின்றார். அப்போ நான் பாவி, எப்படி எசையா சொன்னாரோ நான் அசுத்த வாய் உடையவன், எப்படி
பவுல் சொன்னாரோ, காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்றவன் என்று சொல்கிறார். அதுபோல தன்னுடைய இருத்தல் நிலையை ஏற்றுக்கொள்ள, தன் உண்மை நிலையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இறை அனுபவத்திற்கு நீங்கள் இறை அனுபவத்தோடு ஆரம்பிச்சிங்க இந்த சிந்தனையை. இறை அனுபவத்துக்கு ஆயத்தப்படுவது இந்த தொடுநிலை, என்னுடைய உணர்வுகளோடு, என்னுடைய உண்மை நிலையோடு தொடுநிலை ஏற்படும் பொழுது தான் இந்த இறைவனோடு தொடர்பு நிலை ஏற்படுகிறது. தொடுநிலையும் தொடர்பு நிலையும் ஏற்படுவது நாம் பார்க்கின்றோம். நீ இனி மீனை பிடிச்சு கொண்டு போய் பொறிக்கிற ஆள் கிடையாது. மனிதர்களை பிடித்து அவர்களை வாழ வைப்பவனாக, இறை ஆட்சிக்கு தகுதிப்படுத்துவனாக நீ மாறுவாய். ஒரு அருமையான அழைப்பு திட்டத்தை அவருக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தன்னுடைய திருமுகத்திலே துக்கு நாள்த்தும் எனப்படுகிற அந்த திருமுகத்திலே அவர் முடிக்கிற பொழுது மிக அழகாக சில வார்த்தைகளை மேற்கோள் காட்டுவார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்வாறு பேதுருவுக்கு ஆச்சரியத்தை, அதிசயத்தை, வியப்பை தந்த ஆண்டவர் இன்னும் அவர் குன்றாத அல்லது வற்றாத ஊற்றாக பெரியவராகவே இருக்கிறார். அவருடைய சொற்படி நாம் கீழ்ப்படுகிற பொழுது பேதுரு அனுபவித்த அந்த இறை அனுபவத்தை நாம் அனுபவிக்க முடியும். பேதுரு என்ன அனுபவித்தார்? பெருந்திரளான மீன்கள், 2 படகுகளும் நிரப்பி மூழ்குகின்ற நிலையில் இருந்த அந்த அதிசயம். அடுத்தவர் சொல்லுவார், மிகுதியான மீன்பாட்டை கண்டார், திகைப்புற்றார், திகைத்தார்கள். அந்த ஆச்சரியம் கடவுளோடு இடர்படுகிற பொழுது அந்த இறை அனுபவத்திலே நமக்கு அது ஏற்படுகிறது. இன்றைய 3 வாசகங்களிலும் நாம் இதைத்தான் பார்த்தோம். கடவுள் மனிதனுடைய வாழ்க்கையிலே குறுக்கீடு செய்கிறார். தமஸ்கு நகர் சாலைக்கு போனவருக்கு அந்த சாலையில் ஆண்டவர் குறுக்கீடு செய்தார், ஒரு வாழ்க்கை மாறிப்போனது. ஒரு பாடகர் குழு, விண்ணக பாடகர் குழு அந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருந்தவருக்கு அவருடைய வாழ்க்கை இறை அனுபவமாய் மாறிப்போனது. அதை போல ஒரு தோல்வி, மீன் பிடிக்காமல் தோற்று ஏமாந்து அவமானப்பட்டு அன்னைக்கு வெட்கி கூசி குறுகி நிற்கிற அந்த சூழலில் ஆண்டவர் இடர்பட்டார், ஒரு வாழ்க்கை மாறிப்போனது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழலிலும் இடர்படுகிறார். நாம் தான் அவரை கண்டுகொள்வதில்லை. ஆனால் திறந்த விழிகளோடு நாம் அவரை கண்டுகொள்வோம் என்றால் அவர் நமக்கு மாபெரும் இறை அனுபவத்தை தர காத்திருக்கிறார். மட்டுமல்ல, அவர் நம்மை அழைக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் சீடராக வாழ அழைக்கிறார். அந்த அழைப்பிற்கேற்ற விதத்திலே நாம் வாழ அவர் நம்மோடு இருந்து வழிநடத்த தயாராக இருக்கிறார். இயேசு உடன் வருவார். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு அழகுபட எடுத்து சொல்லின. அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இந்த வாரம் இத்தோடு நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.